الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد وقال رسول الله صلى الله عليه وسلم العبادة في الحرج كهجرة إلي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருடும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு காலகட்டத்தில் முழு உலகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் ரொம்பவும் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, எந்த அச்சமும் இல்லாமல், பீதியும் இல்லாமல் அமைதியான முறையிலே தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல நாம் பார்க்கலாம், உலகத்தில் எந்த கண்டமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த சிறிய சிறிய கிராமங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க அவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. எங்கு வாழ்ந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடுகளிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அந்நியவர்களுக்கு மத்தியிலே மைனாரிட்டியாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் முஸ்லிம்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அச்சத்துடனும் பீதியுடனும் பயத்துடனும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மோசமானதாக, இன்றைய தினத்தை விட நாளைய தினம் மோசமானதாக பெரும் பெரும் பயங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதற்கு பலர்கள் பல காரணங்களை சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் கியாமனால் நெருங்க நெருங்க முஸ்லிம்களுக்கு பயங்கரமான ஃபித்னாக்களும் சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பாதிரு பில் அமால், வேகமாக அமல்களை செய்து கொண்டே இருங்கள், நல்ல காரியங்களை புரிந்து கொண்டே இருங்கள். இரவுனுடைய இருட்டை மாதிரி பயங்கரமான ஃபித்னாக்கள் வெகு விரைவில் அது வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு மிக மோசமான ஃபித்னா என்றால் يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا.
ஒருவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார், மாலையில் காபிராக மாறிவிடுவார். ஒருவர் மாலையிலே முஸ்லிமாக இருப்பார், அடுத்த நாள் காலையில் அவர் காபிராக மாறிவிடுவார். துனியாவுடைய அற்ப காசிற்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, பேர் புகழுக்காக வேண்டி, பெருமை பட்டங்களுக்காக வேண்டி, அற்ப சொற்ப விடயங்களுக்காக வேண்டி உயர்தரமான தீனை விட்டு காலையிலே முஸ்லிமாக இருந்தவர் மாலையிலே காபிராக ஆகிவிடுவார் என்று நபி அவர்கள் சொன்னதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே பேர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், பெருமை கிடைக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு தொகை பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈமானை விட சொன்னாலும் ஈமானை விடுவதற்கு தயார், இஸ்லாத்தை விட சொன்னாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு தயார், தன்னுடைய நல்ல இஸ்லாமிய பெயர்களை மாற்றிக்கொள்ள சொன்னாலும் மாற்றிக்கொள்வதற்கு தயார், தன்னுடைய இஸ்லாமிய அங்க அடையாளங்களை சின்னங்களை மாற்றி வேறொரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கும் தயார் நம்முடைய சில சகோதரர்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கயாமனால் நெருங்கக்கூடிய வேளையில் நபி அவர்கள் சில சிறிய சிறிய அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா தஊத அர்துல் அரபி முருஹவ் அன்ஹாரா, அரேபியா அந்த பூமி பால் அடைந்த பூமி, அதாவது மனிதர்கள் மிகவும் குறைவான பாலைவனம் அதிகமாக உள்ள காய்ந்த அந்த வறண்ட பூமிகள், அதிலே ஆறுகள் ஓடும், அதிலே நதிகள் ஓடும், அந்த அளவுக்கு செயற்கையான முறையிலே ஆறுகளையும் நதிகளையும் செய்வார்கள். அவ்வாறு செய்வதற்கு முன்னால் கியாமத் நாள் வராது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், அரேபிய நாடுகளுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் பாலைவனமான அந்த பூமியை அதற்காக வேண்டி இலட்சக்கணக்கான ரூபாய்கள், தீனார், திர்ஹம், ரியால்கள் செலவழித்து என்ன செய்கின்றார்கள், அதை சோலைவனமாக மாற்றிருக்கின்றார்கள். பெரும் பெரும் சிட்டிகள்ல நீர் வீழ்ச்சியை மாதிரி செயற்கை நீர் வீழ்ச்சியை செய்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா தஊத அர்துல் அரபி முருஹவ் அன்ஹாரா, அரேபிய பூமிகள் அங்கே ஆறுகள் ஓடும், அங்கே நதிகள் ஓடும், ஊற்றுக்கண்கள் ஓடக்கூடிய அளவிலே அந்த ஊர்களை மாற்றிவிடும் வரைக்கும் கியாமத் நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தாத்தி ஸாஅ ஹத்தா யதகாரபு ஸமான், கியாமத் நாள் வராது எதுவரைக்கும் என்றால் காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதகூனு ஸனதுக ஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, ஃபஷ்ஷஹரு கல் உஸ்பூ, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, வல் உஸ்பூஉ கல் யௌம், ஒரு வாரம் ஒரு நாளை போன்று, வல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று, வஸ்ஸாஅத்து கத்தர்மதி ஃபின்னார், ஒரு மணி நேரம் நெருப்பை பற்ற வைத்து அணைக்கக்கூடிய அந்த வேலை எல்லைக்குள்ளால் முடிந்துவிடக்கூடிய அளவுக்கு காலம் மிக வேகமாக செல்லும் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது. ஆனால் இன்று நாம் இதை நிதர்சனமாக பார்க்கின்றோம். சென்ற வருடத்துடைய நோன்பை பிடித்து சில மாதங்கள் கூட கழியவில்லை, அடுத்த வருடத்துடைய ரமதானை நாம் அடைந்து விட்டோம். இந்த மாதத்துடைய முதல் பிறை முதல் திகதி ஆரம்பித்து சில நாட்கள் கூட கழியவில்லை போன்று தெரியும், அடுத்த மாதத்துடைய தலைப்பிறையை பார்த்து விடுவோம். அந்த அளவுக்கு காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. காலத்திலே இருந்த பரக்கத், நேரத்திலே இருந்த பரக்கத், நம்முடைய செல்வம் தொழில்களிலே இருந்த பரக்கத் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கின்றது. ஆரம்ப காலத்தில் நம்முடைய சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பரக்கத்துகளை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் எவ்வளவு பரக்கத் செய்திருந்தான் என்றால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 55 வருடம். இந்த 55 வருட கால எல்லைக்குள்ளான அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதி முடித்திருக்கின்றார்கள். அவர்களால் எழுதப்பட்ட அந்த 1000 கிதாபுகளில் ஒரு 50 கிதாபை வெறும் பார்த்து முடிப்பதற்கு கூட நமக்கு காலம் இடம் தராது. அந்த அளவுக்கு காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஷாஃபி மத்ஹபிலே உள்ள மிக முக்கியமான இமாம் அல்லமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி